வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நீ உண்மையான கமருதீனா இருக்க, வெளியே இருந்த கமருதீனா இருக்க அப்படின்ற மாதிரி கமருதீன்ட்ட திவ்யா ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. எதை பேசிஸில் எதை வச்சு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வைல்ட் கார்டாக இவங்க உள்ளே வந்தப்பயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, கமருதீன் வந்து ஒரு காமெடி பீஸ் ஆச்சே, அவனை போய் ரவுடின்ற அளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்களே இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க யார் கூடயும் பேசும்போது. ஸோ அந்த விஷயம் தான் வந்து ஒரு கோர் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமருதீன் வந்து ஃபஸ்ட்டு 3 வாரம் எப்படி விளையாடணும்னு தெரியாமல் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாடிட்டார். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பார். என் ஃப்ரெண்டு கூட சொல்லி அனுப்பிச்சான் லாஸ்ட்டு இங்கே வர்றதுக்கு முன்னாடி 3 டேஸ் பிஃபோர் வந்து இந்த மாதிரி விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சான். பட் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணல. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்த உடனே எனக்கு கேம் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வந்து கேம் விளையாட பழகிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு என்னால் அந்த கேமை வந்து விளையாட முடியுது. ஸோ நானா இருக்க முடியுது அப்படின்றத வந்து சொல்கிறாரு கமருதீன். ஸோ அதை வந்து ஒரு அட்வைஸாக வந்து சாண்ட்ராக்கு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் திவ்யா உள்ளே வந்து ஆமாம் நானே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். நான் வெளியே வந்து பார்க்குறப்ப இது வந்து கமருதீனே கிடையாதே, கமருதீன் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதே அப்படின்றத வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா கமருதீன் கூட லைக் பேரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கமருதீன் எப்படி இருப்பார் வெளியே ஃபன்னாக கலாய்ச்சிட்டு ஜாலியாக அந்த மாதிரி தான் கமருதீனை தான் வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ திவ்யாவும் அதை தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் ஏன் இப்படி இருக்கான், இவனை ஏன் இப்படி பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கொஷின் இருந்தது. பட் லாஸ்ட் 4th and 5th 6th வீக்கெலாம் வந்து 5th வீக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அவரோட கேமை வந்து மாற்றிக்கிட்டாரு. விஜய் சேதுபதி சாரும் வந்து ஷோவில் நீங்கள் சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி அப்ரிஷியேட்டும் வந்து பண்ணியிருப்பார். ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி. அதுவும் வந்து பிரேக் விட்டுட்டு வர்றப்ப கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்ப் பண்ணி வர்றது வந்து பார்த்திங்கன்னா கனி அண்ட் தென் விஜய் பார்வதி நடுவில் அப்படியே குச்சி வருவார். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ஸோ இதுதான் கமருதீன் அப்படின்ற மாதிரி லைக் திவ்யாவுக்கும் ரியலைஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் கமருதீனை ஃபாலோ பண்ணுற நிறைய ஆடியன்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபன்னான கமருதீன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து திவ்யா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணி எல்லோரும் இருக்கிறப்ப ஆமாம் இப்போ இருக்கிற பாரு இதுதான் நீ உண்மையான கமருதீன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து லைக் கமருதீனை பாராட்டியிருப்பாங்க. அண்ட் தென் பாராட்டிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போன உடனே கமருதீன் வந்து திவ்யா பற்றி லைக் சாண்ட்ரா அண்ட் தென் பிரசன்ட்டை வந்து போட்டு விட்ருப்பாரு. கொளுத்தி போட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.